சார் நான் உங்க பொண்ணை லவ் பண்றேன் சார். என்ன தம்பி சொல்றீங்க? என் பொண்ணு அன்னைக்கு உங்களை அவளோட ஃப்ரெண்டுன்னு தானே அறிமுகப்படுத்தி வச்சா. அவளுக்கு பயம் சார் உங்க மேல, அதான் சார் அன்னைக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டா. சார் நான் உங்க பொண்ணை உங்களை விட நான் நல்லா பார்த்துப்பேன் சார், என்ன நம்புங்க சார். நீங்களும் பார்க்க நல்ல பையன் மாதிரி தான் தெரியுறீங்க. என் பொண்ணுக்கும் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களை நான் நம்புறேன். என் பொண்ணை உங்களுக்கே கட்டி வைக்கிறேன். ரொம்ப நன்றி சார், நான் நினைச்சு கூட பார்க்கல சார். சார் நானும் உங்க பொண்ணும் 10 வருஷமா சின்சியரா லவ் பண்றோம் சார். யாரா நீ என் பொண்ணை லவ் பண்றியா? என்ன நம்புங்க சார், நான் உங்களை விட உங்க பொண்ணை நல்லா பார்த்துப்பேன் சார். என் பொண்ணை கட்டிக்க போற மாப்பிள்ளைக்கு சொந்தமா வீடு இருக்கணும் சார். சொந்த வீடெல்லாம் இருக்கு சார், மாடி வீடு. அது மட்டும் இல்ல, மாசம் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பளம் வாங்கணும். 1 லட்சமா சார்? நான் 1.5 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பளம் வாங்குறேன் சார். என் பொண்ணுக்கு நாத்தனார் தொல்லை இருக்கவே கூடாது சார். எனக்கு அக்கா தங்கச்சி யாரும் இல்ல, நான் வீட்டுக்கு ஒரே பையன் சார். அப்புறம் என்ன? மாமனார் மாமியார் தொல்லை இருக்கவே கூடாது. அதுக்காக உயிரோட இருக்க எங்க அப்பா அம்மாவை நான் கொல்லவா முடியும்? 1 ரூபா கூட கடன் இருக்க கூடாது. கடனே நான் இது வரைக்கும் வாங்கினது கிடையாது. நான் எதிர்பார்க்கிற குவாலிட்டி எல்லாமே உங்ககிட்ட இருக்கு சார். உங்க பொண்ணை எனக்கு கட்டி கொடுங்க சார். தம்பி இருங்க. ஆமா நீங்க என்ன ஆளுங்க? யோ அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கு, எனக்கு அவளை பிடிச்சிருக்கு. அப்புறம் என்ன உனக்கு பிரச்சனை? என்ன ஆளுங்கன்னு கேட்டேன். ப்ரோ எனக்கு தெரியாம வருது ப்ரோ. இப்போ என்ன ஆளு? போய